பால் பிரண்டன் ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வெளிநாட்டுக்காரன். அவன் இந்திய நாட்டு புஸ்தகங்களை நிறைய படித்து இந்தியாவுக்கு ஒரு நாள் போகணும், இந்த ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஒரு ஸ்டேஜில் அந்த ஆசை ரொம்ப அதிகமாகவே அவன் என்ன பண்ணிட்டான், சொத்தெல்லாம் விற்று கேஷ் ஆக்கி அதை இந்திய பணமாக்கி இந்தியாவுக்கே வந்துட்டான். வந்து பாம்பேல இறங்கினான். பாம்பேல இறங்கினா அங்கே மெரைன் டிரைவில் அங்கே போகிற ஒவ்வொரு இந்தியர்களையும் எப்படி பார்த்தானா, யார் கண்ணிலடா ஒளி தெரியுதுன்னு. ஒரு பய கண்ணில் கூட ஒளி தெரியல. அங்கே கோயிலில் பூசாரியாக இருந்தவங்களை போய் கேட்டிருக்கிறான். அப்போ அந்த ஆள் சொன்னால், அதெல்லாம் நீங்கள் தெற்க தாங்க பார்க்கணும், தெற்க தான் ஞானத்துக்கு இடம். அங்கேருந்து கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து தெற்க யாரை போய் பார்க்கலான்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு சங்கராச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்க அப்படின்னு. அவரை போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், யார் கண்ணில் வெளிச்சம் இருக்கோ அவங்களை தேடி வந்திருக்கேன், அப்படி யாராவது இந்த மடத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை போய் பெரியவர்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க, யார் கண்ணில் வெளிச்சம் இருக்கோ அவரை பார்க்கணுமா அப்படின்னு. அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு. வந்த உடனே அவர் பார்த்து பேசிக்கிட்டு இருந்துட்டாரு. அப்போ அவர் சொன்னார், நீ எதிர்பார்க்குற வழி வேணும்னா திருவண்ணாமலை போ அப்படின்னு. அப்போ திருவண்ணாமலைக்கு போகிற வழிகளெல்லாம் கேட்டு அங்கே போய் ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்க, அவரை பாரு, அவர் கண்ணை பார்த்தா உனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. திருவண்ணாமலைக்கு அவன் வந்தான். ரமண மகரிஷி இருக்கிறதுக்கு வந்து ரமணரை பார்த்த உடனே அவனுக்கு அவன் எதிர்பார்த்த கண்ணொளி கிடைத்ததாக உணர்ந்தான். நெடுஞ்சாங்கடையாக கீழே விழுந்துட்டான். சொத்தை பூரா அவர் பேருக்கு எழுதி வச்சான். சாகிற வரைக்கும் அந்த ஆசிரமத்திலே இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் நிகழ்ச்சிய அற்புதங்கள்லாம் எழுதி பால் பிரண்டனுடைய புக்ஸ் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். இன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை போய் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கிடைக்கும்.